ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12,000 கொடுத்தா 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவரு. 20,000க்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவரு, சப்ஸ்கிரைபரு, உங்களோட மானிட்டேஷன். சரிங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹை பட்டனை டச் பண்ணிக்கோங்க. இதில் வர விஷயங்களை வந்து ஃபுல்லாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயங்கள் புரியாது. அப்புறம் நீங்கள் வாட்சிங் ஹவர் எப்படி எடுக்கிறது, சப்ஸ்கிரைபர் எப்படி கொண்டு வருது, இதை பற்றியெல்லாம் இதில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? முதல் விஷயம் வந்து சேனல் ஆரம்பிக்கிறது வந்துட்டு நம்ம இன்கம் எடுக்க தான் நிறைய பேர் ஆரம்பிப்போம். யூடியூப் சேனலுங்கிறது வந்துட்டு நம்ம பேசிக்காக வந்து யூடியூப் சேனலில் வந்து இன்கம் எடுக்கணும். சரிங்களா? இன்கம் எடுக்கணும் நம்மளோட செலவுகளுக்கு, இல்லை அப்படின்னா நம்மளோட திறமைகளை வந்து காட்டுறதுக்காக யூடியூப் சேனலில் ஆரம்பிப்போம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவை நம்ம வீடியோ போட்டால் எப்படியாவது டெவலப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் எடுத்து போடுறது, அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடுறது, ஷேர் சாட்லேருந்து வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை சில பேர் சொல்லியும் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3 வாட்டி ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க. 4வது வாட்டி அந்த ஐடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? 3 வாட்டி வார்னிங், ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க கிடைக்கல அப்படின்னா அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம பணத்தை கொடுத்து நம்ம சேனலை வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. அது எப்படி நீங்கள் அவங்க வளர்ப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, உங்கள் சேனலுக்கு இது பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு 4000 மணி நேரம் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரொம்ப டக்குன்னு உங்களுக்கு வந்து வந்துடும். ஆனால் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியுமே ஃபேக் லைவ், இந்த எழுதி வச்சுற லைவில் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டு அந்த லைவை போட்டு வாட்சிங் ஹவர் எடுத்தாலும் மானிட்டேஷன் அப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி நம்மளுக்கு கொடுத்து மானிட்டேஷன் கிடைக்காது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி நம்ம பணத்தை கட்டி, சில பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டுங்க, நீங்கள் உங்களுக்கு வாட்சிங் ஹவர் நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டி உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு எடுத்து கொடுத்து நீங்கள் மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் போட சொல்லுவாங்க. லாங் வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் எடுத்து போடுங்க. அந்த வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை எனக்கு அனுப்பி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமாக நான் வாட்சிங் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இந்த பணம் வாங்குறவங்க சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக ஃபேக் ஐடியில் வந்து பார்க்குறதுலாம் கிடையாது. உங்கள் வீடியோ வந்து ரிப்பீட்டடாக ஓட விடுறது. உங்களுக்கு எத்தனை, ஒரு மாதம் சொல்லுவாங்க, இல்லைனா 10 நாள் டைம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த நாளில் உங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அந்த வீடியோ ஓட விட்டு உங்களுக்கு வாட்சிங் ஹவரை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? வாட்சிங் ஹவர் எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மானிட்டேஷனே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டவசமாக மானிட்டேஷன் கிடச்சிரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நாங்கள் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் எடுத்து கொடுத்துருவோம், இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 18,000 போச்சு, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் மறுபடி கொண்டு வரணும். இது ஒரு ரீசன். 2வது வந்து உங்களுக்கு மானிட்டேஷனே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18,000 நீங்கள் செலவு பண்ணிட்டு மானிட்டேஷனும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோ போடுறீங்க. அடுத்த வீடியோ எப்படி வியூவர்ஸ் போகும்? உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஃபேக்காக அவங்க ஓட விட்டுறாங்க சிஸ்டம் மூலியமாக. அப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோ போட்டால் யார் வந்து பார்ப்பா? ஆடியன்ஸ் பார்த்து உங்களுக்கு அது வர்றது கிடையாது, அந்த வாட்சிங் ஹவர். சரிங்களா? அதனால் மெயினாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்கம் எடுக்க யூடியூப்க்கு வாரீங்க, உங்களோட ஃபுல் எஃபெக்டை கரெக்டான டைமில் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணலாம், லைவு லாங் வீடியோ மூலியமாக. அதுக்கடுத்து 20,000க்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கி தந்துடுவோம், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணி தந்துடுவோம். எல்லா சப்ஸ்கிரைபருமே அந்த ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து வர சப்ஸ்கிரைபர் தான். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் தரது எல்லாமே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர்னா சிஸ்டம் மூலியமாக 1000 ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மூலியமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துடும். உங்களுக்கு அதை சப்ஸ்கிரைபர் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாளோ 1 மாதமோ கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபரே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதனால் உங்கள் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க 18,000 கொடுத்து கடைசியில் உங்களுக்கு மானிட்டேஷனே கிடைக்கல. இது வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து கொடுத்து இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. அதனால வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வீடியோ ஒரு தடவை ஒரு சேனலில் ஒரு வீடியோ தான் போடணும். திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு சேனலுக்கு பிரச்சனை. அந்த 10,000 கொடுக்குறோம், 5,000 கொடுக்குறோம், நம்ம ஒரு 20,000 செலவு பண்ணி நம்ம சேனலை நல்லா டெவலப்மெண்ட்டாக வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்காது. சரிங்களா? அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. 18,000 கொடுத்தா வாட்சிங் ஹவர் எடுத்துடலாம், 22,000 கொடுத்தா உங்களுக்கு வாட்சிங் ஹவர், சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி தந்துடுவேன் அப்படிலாம் வந்து சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படி அவங்க பண்ணி கொடுத்தாலுமே யூடியூப்பில் மானிட்டேஷன் பண்ணும்போது அவங்க கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு செக் பண்ணி தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் கொடுப்பாங்க. எதன் மூலியமாக நீங்கள் வந்து வாட்சிங் ஹவர், சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீடியோ மூலியமாக வந்திருக்கா, இல்லை எப்படி வந்திருக்கு, இந்த ஒரு வீடியோ மட்டும் இவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு, இது எதற்காக போச்சு, யார் பார்த்தா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் கொடுப்பாங்க. அதனால் ப்ராப்பராக பார்த்து கவனமாக போடுங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பணத்தை கொடுத்து யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க.
இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கடன் வாங்கினாலும் இதை டெவலப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ரன் பண்ணி சம்பாரிச்சிடலான்னு ஈஸியாக நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஓகே உறவுகளே, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.